அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் மிதன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு 12 மணிக்கு மேல் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி ஒரு 41 நாட்களுக்கு 3 வீடுகளை பாரி செய்து மிதன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. கோச்சாரத்தில் 3, 6, 11ஆம் இடங்களில் சனி, ராகு, கேது, செவ்வாய் பாவக்கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும் பொழுது யோக பலனை கொடுப்பார்கள். கடந்த 45 நாட்களாக விருச்சிக ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்தார். பெரும்பாலும் மிதுன ராசி அன்பர்களுக்கு யோகங்கள், சில நன்மைகள் அடைந்திருக்கலாம். ஏன்னா 6ஆம் இடம் என்பது பகை, கடன், நோய், எதிரி, வழக்கு, வில்லங்கம், வேலை, தொழில், பதவி உயர்வை குறிக்கக்கூடிய இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது கடந்த 45 நாட்கள் பெரும்பாலும் மிதுன ராசிக்கு ஓரளவு நன்மைகள் நடந்திருக்கும். நேர் 7ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் அமர்ந்து சம சப்தம பார்வையாக மிதன ராசியை பதிவு செய்வார். செவ்வாய் பகவான் என்றாலே தைரியம், வீரம், பராக்கிரமம், சகோதர உடன்பிறப்புகள், நிலபுல அசையா சொத்துக்கள், பற்கள், இரத்தம், எலும்பு, காவல்துறை, இராணுவ யூனிஃபார்ம் தொழிலை குறிக்கக்கூடியவர் செவ்வாய். பூமிக்காரகன், மங்களான், அங்காரகன், அதிகார பலன் கொண்டவர் செவ்வாய். எல்லோருடைய ஜாதகத்திலும் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் அதிகார பதவி வகிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். உயர் பதவியிலிருந்து நம்ம எல்லோருக்கும் வேலை கொடுக்கலாம். ஒரு தொழில் செய்து முதலாளியாக 10 பேர் 100 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அதற்கு செவ்வாய் பகவானுடைய பலம் மிக மிக முக்கியம். செவ்வாய் பகவான் சனியுடன் கூட்டணி சேர்ந்து அல்லது சனி பார்வையிலிருந்து கெட்டுவிட்டார் என்றால் பலன்கள் மாறுபடும். சுற்று வட்டார பகுதி, சொந்த பந்த உறவுகளிடம் பகை, கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படுத்தும். கடந்த 45 நாட்கள் செவ்வாய் சனி பார்வையில் இருக்கும் பொழுது மிதன ராசி என்பவர்களுக்கு தந்தை மகனுக்குள் சில கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டிருந்திருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் மூலம் சில பிரச்சனைகளும் அனுபவித்திருந்திருக்கலாம். 7ஆம் வீட்டிலே சூரியன் செவ்வாய் கூட்டணி முதல் 19 நாட்கள் மிதுன ராசிக்கு நேர் 7ஆம் வீட்டிலே சூரியன் செவ்வாய் கூட்டணியில் சஞ்சாரம் செய்கிறார்கள். குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி குரு பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். செவ்வாய் பகவான் தனுசு ராசிக்கு வருவது 2.5 வருடத்திற்கு மேலாகிவிட்டது. குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் என்பது மிக மிக சிறப்பு. குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. நேர் 7ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் அமரும்போது மிதுன ராசி என்பவர்களுக்கு தைரியம், வீரம் மேம்படும். இதுவரை எதிர்காலத்தை பற்றி ஒரு குழப்பமாக இருந்துச்சு. நல்ல முடிவெடுக்க முடியல, நல்ல வேலை, நல்ல தொழில் வாய்ப்புகள் அமையலை, சரியான பொருளாதார நிலை இல்லை, தைரியம் இல்லாமல் சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஒரு 41 நாட்கள் தைரியம், வீரம், பராக்கிரமத்துடன் செயல்படுவீர்கள். செவ்வாய் சூரியன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு. தந்தை வழி சொத்துக்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு. விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெள்ளாமை உபய வருமானம் கை கொடுக்கும். ஆடு, மாடு, கால்நடை, கோழி உபய வருமானம் கை கொடுக்கும். அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசு தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். செவ்வாய் பகவான் நேர் 7ஆம் பார்வையால் மிதுன ராசியை பாரி செய்யும் பொழுது போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். விளையாட்டு போட்டி பந்தயங்களில் பரிசு பெறலாம். அதற்குண்டான திறமையை மிதுன ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பகவான் கொடுக்கிறார். செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டிற்கு விழுகிறது. பெரும்பாலும் மிதுன ராசி என்பர்கள் வேகத்தை குறைத்து கொள்வது நல்லது. ஆத்திரப்படாமல், அவசரப்படாமல் பொறுமையாய் கடைபிடிப்பது நல்லது. குடும்ப நபர்களாக இருந்தாலும் சரி, சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, பார்த்து பக்குவமாக பேசணும், புரிஞ்சு பேசணும். 2ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும் பொழுது வேகமாக, விவேகமாக செயல்படக்கூடாது. டிசம்பர் 20ஆம் தேதி தான் அஷ்டமத்திலிருந்து பாக்கியத்திற்கு சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சியாகி இருக்கிறார்.
இதுவரை குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டிற்கு சனி பார்வை இருந்தது. பெரும்பாலும் பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, இப்படி எல்லா பிரச்சனையும் கடந்த 5 ஆண்டு காலமாக மிதுன ராசி அன்பர்கள் அனுபவித்து விட்டீர்கள். சனி பகவான் விலகியவுடன் செவ்வாய் பகவானுடைய பார்வை குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டிற்கு வந்துவிட்டது. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல், ஒருவருக்கொருவர் குறை சொல்லாமல், சண்டை போடாமல் எதிர்வரக்கூடிய முதல் 19 நாட்கள் மிதுன ராசி அன்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் பொறுப்பாக செயல்படுங்க, பொறுமையாக செயல்படுங்க. 2ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும் பொழுது பொறுமை மிக மிக அவசியம். செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வை தொழில்ஸ்தானமான 10ஆம் வீட்டிற்கு விழுகிறது. அங்கே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் மிதுன ராசி என்பவர்களுக்கு பொறுமை தேவை. செவ்வாய் ராகு பார்வையில் இருக்கும் பொழுது உண்மை மிக மிக முக்கியம். நேர்மையாக செயல்பட வேண்டும். குறுக்கு வழியை நாடக்கூடாது. வேகமாக சீக்கிரம் நான் முன்னேறணும் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணிங்கன்னா உங்களுடைய பெயர் கெடும், மதிப்பு மரியாதை கெடும். அப்புறம் வேலையே இல்லாமல் வீட்டிலேயே உட்காந்துருக்கக்கூடிய நிலையும் மிதுன ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பார்வையில் ராகு அமர்ந்திருக்கும் பொழுது ஏற்படுத்தி விடுவார். அதனால் வேலை செய்யக்கூடியவர்கள், ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கராராக, பக்குவமாக, உண்மையாக, நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். ராகு பகவான் 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது பேராசையை உண்டாக்குவார். முதலாளிக்கு தெரியாமல் மறைக்க சொல்வார். மறைக்காமல் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். வேலை இல்லாதவர்களுக்கு, வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரும். மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. அண்ணன் அக்கா மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. செவ்வாய் பகவான் நேர் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் சண்டை போடாதீர்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து அறிந்து நடந்து கொள்ள வேண்டும். நண்பர்கள், உறவினர்கள், தொழில் பார்ட்னர்கள் வழியில் நன்மை உண்டு. அரசு அதிகாரியோடு உங்களுக்கு உதவலாம். திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலையில் உள்ள வரன் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. எதிர்வரக்கூடிய ஒரு 41 நாட்கள் செவ்வாய் பகவான் நேர் 7ஆம் வீட்டில் அமர்ந்து மிதுன ராசியை பார்வை செய்யும் பொழுது ராசி அதிபதியும் பூர்வீக புண்ணியஸ்தானாதிபதி சுக்கிரன் புதன் கூட்டணி சேர்ந்து 7ஆம் வீட்டை நோக்கி மறுபடி 8ஆம் வீட்டை நோக்கி வருகிறார்கள். 3 கிரக கூட்டணி அஷ்டமத்தை நோக்கி வரும் பொழுது மிதுன ராசி என்பர்கள் ஒரு வழியில் நன்மை 50%, எதிர்பாராத நன்மைகள் உண்டு. 50% நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். சுக்கிரன் நேர் 7ஆம் வீட்டிற்கு வரும்போது காதல் மலரும், காதல் திருமணம் நடக்கும், குடும்பத்தில் பிரச்சனையும் ஏற்படுத்திவிடும். மிதுன ராசி என்பர்கள் எதிலையும் முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க. நிலபுல சொத்துக்கள் வழியாக வழக்கு, வில்லங்கம், கோர்ட்டு கேஸு, சிக்கல் பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 11ஆம் வீட்டிலே குருபகவான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து சஞ்சாரம் செய்கிறார். மே மாதம் வரை மிதுன ராசி என்பவர்களுக்கு உபய வருமானம் சிறப்பு. நல்ல வேலை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். தொழிலை விரிவுபடுத்தி கொள்ளலாம். எதிர்காலத்திற்கு உண்டான வசதி வாய்ப்புகள் மிதுன ராசி என்பவர்களுக்கு உயரும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்க இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.